ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜரி த்ரெட் வச்சு பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்லேயும் அதே சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ ஜரி த்ரெட்டில் எப்படி பேக் செயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சில் எண்டு நாட் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. ஜரி த்ரெட் வச்சும் சில்க் த்ரெட் வச்சும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸில் ஜரி த்ரெட்டில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க. எப்பயும் போல் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அந்த நூலோட கடைசியில் இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், சரிங்களா? இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், போன கிளாஸில் செயினை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக இந்த கோடு மேலேருந்து கீழ் நோக்கி போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினில் பார்த்தீங்கன்னா நேராக அந்த லைனோட நேராக அப்படி கீழே போடாமல் இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கமாக கொண்டு போய் சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக ஒரு செயின் போடணும். சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை அப்படியே லைட்டாக கீழ் நோக்கி இப்படி இழுக்கணும், சரிங்களா? இது வந்து பேக் செயின் சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுத்து செயின் அப்ளை பண்ணும். வந்துட்டு பக்கத்தில் எப்பயும் போல் ஒரு 2 நாட் த்ரெட்டை வெளியே எடுத்து லைட்டாக அப்படி வச்சு அப்படி ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட்டு உள்ளே போய்டும், தெரியுதுங்களா? நமக்கு ஒரு லைன் பேக் செயின் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். இதே இது பக்கத்தில் நான் இன்னொன்று சில்க் த்ரெட் வச்சு போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கிறோம். சில்க் த்ரெட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டு இப்படி கையில் சுற்றி கீழே அடியில் இந்த கிளாத்தோட அடிப்பக்கம் கொண்டு போயிட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம வந்து செயின் பேக்கில் செயின் போட்டோமோ அதே மாதிரி இந்த லைனோட ஆப்போசிட்டில், லைனுக்கு ஆப்போசிட்டில் நான் வச்சுக்கோங்க. அப்படி தான் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி வச்சு ஒரு சின்ன ஒரு லாக் செயின் கொடுத்து எப்பயும் போல் ஒரு செயின் அப்ளை பண்ணுறோம். வந்து லாஸ்ட்டில் ஒரு 2 நாட் பக்கத்தில் வச்சு த்ரெட்டை வெளியே எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் உள்ளே போய்டும். இப்போ இன்னுமே இந்த லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.